Hello my dear CA Foundation students, welcome to Shilpis Academy. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா CA Foundationல அக்கௌண்ட்ஸ் சப்ஜெக்டில் இருக்கிற ஷேர் கேபிட்டல் சாப்டரோட ஒரு கான்செப்ட் வீடியோ தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சரி, ஷேர் கேபிட்டல்னால் முதல்ல என்ன? ஆர் கம்பெனி அக்கௌண்ட்ஸ், by whatever name you call. சரி, கம்பெனி அக்கௌண்ட்ஸில் இருக்க ஷேர் கேபிட்டல் சாப்டர் பற்றி பார்க்கலாம். சரி, ஷேர் கேபிட்டல்னால் முதல்ல என்ன? கேபிட்டல் இன்வெஸ்டட் இன் சம் பிஸ்னஸ். சரி, இப்போ நம்ம தியரி ஆஸ்பெக்ட் எல்லாம் நீங்கள் லாவில் படிச்சுக்கோங்க. நான் டைரெக்டாக ஜேர்னல் என்ட்ரிஸ்குள்ளே போயிடுறேன். லீவ் ஆஃப் கம்பெனி ஒரு நார்மலாக ஒரு சோல் ப்ரொப்ரைட்டரி ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோன்னே வச்சுக்கலாம். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணுவோம். அந்த இன்வெஸ்ட் பண்ணால் நம்ம அதுக்கு பேர் என்னன்னு சொல்ல போகிறோம்? கேபிட்டல்னு சொல்ல போகிறோம். சரி, இதுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி போட போகிறோம்? அந்த பிஸ்னஸில் என்ன ஜேர்னல் என்ட்ரி போட போகிறோம்? பேங்க் டு கேபிட்டல். ஏன் பேங்க் டு கேபிட்டல்? பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து காசு உள்ளே வருது. ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன், அதனால பேங்க் டு கேபிட்டல். சரி, இப்போ கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்த்தா இந்த கேபிட்டலுக்கு நம்ம என்னன்னு எக்ஸ்ட்ரா ஒரு பேர் வைக்க போகிறோம்? பேங்க் டு ஷேர் கேபிட்டல்னு ஒரு பேர் வைக்க போகிறோம். இவ்வளோ தான் என்ட்ரி. சரி, இந்த மாதிரி ஒரு என்ட்ரியை நான் பேசிக்காக போட்டுக்கலாம். பட் நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு சோல் ப்ரொப்ரைட்டரி கன்சர்னாக இருந்தால் ஒரு 1,00,000 ரூபாய்க்கு பிஸ்னஸுக்கு கேபிட்டல் தேவைப்படுதுன்னா அந்த ஓனர் சோல் ப்ரொப்ரைட்டர் என்ன பண்ணுவார்? 1 lakh கொண்டு வந்துடுவார். ஓகே, இன்வெஸ்டட் இன் பிஸ்னஸ், பேங்க் டு கேபிட்டல் என்ட்ரி போட்டுக்கலாம், முடிஞ்சுது. பட் ஒரு கம்பெனி ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷனாக இருந்தால் ஃபஸ்ட்டு ப்ரமோட்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? MOA, மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் இதெல்லாம் டிராஃப்ட் பண்ணி அதுக்கப்புறம் ப்ராஸ்பெக்டஸ் எல்லாம் இஷ்யூ பண்ணி ஜென்ரல் பப்ளிக் கிட்ட போவாங்க. இதுதான் எங்களோட கம்பெனியோட ஆப்ஜெக்டிவ், இதை நோக்கி தான் எங்கள் கம்பெனி அடுத்த 10 வருஷத்துக்கு ஃபங்க்ஷன் பண்ண போகுது, எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு மார்க்கெட் இருக்குது, யாரெல்லாம் எங்கள் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண எங்களுக்கு 1 lakh rupees கேபிட்டல் தேவைப்படுது, யாரெல்லாம் எங்களுக்கு கம்பெனிக்கு அந்த 1 lakh rupees கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கீங்களோ நீங்கள்லாம் எங்கள் கம்பெனியோட ஷேர் கேபிட்டலில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்டையர் 1 lakhையும் நீங்களே கொடுக்கணுங்கிறது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்டையர் 1 lakhையும் ஒருத்தர்கிட்டருந்தே நம்ம வாங்க போகிறதில்ல. நம்ம என்ன சொல்ல போகிறோம்? நான் அந்த 1 lakhை 1000 ஷேர்ஸாக நான் பிரிச்சுக்கிறேன். எனக்கு மொத்தமாக எவ்வளோ வேணும்? 1 lakh வேணும். அதை நான் என்னவா பிரிச்சுக்கிறேன்? 1000 ஷேர்ஸாக நான் பிரிச்சுக்கிறேன். அப்போது உன்னோட ஒரு ஷேர் நீ வாங்குறதுக்கு நீ எவ்வளோ பே பண்ணால் போதும்? ₹100. இந்த மாதிரி நான் 1000 பேர்கிட்ட வாங்கிக்கிறேன். இல்லை நீங்களே 2 ஷேர் வாங்குறதுனால ஓகே தான், அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. இல்லை ஒருத்தரே 1000 ஷேர் கூட வாங்கிக்கலாம், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. பட் என்டையர் 1 lakhையும் ஒருத்தர்கிட்டருந்தே நம்ம வாங்க போகிறதில்ல. இன்ஸ்டன்ட் நம்ம அதை சின்ன சின்ன யூனிட்ஸாக நம்ம பிரிச்சுக்கிறோம். நம்ம என்னென்னு பிரிக்கிறோம்? அந்த யூனிட்ஸாக பிரிக்கிற பேர் தான் ஷேரு. மொத்தம் எனக்கு 1,00,000 ரூபா வேணும், அதை நான் 1000 ஷேராக வேணா, நீ 2000 ஷேரை 50 ரூபாய்க்கு கூட பிரிச்சுக்கோ, இல்லை 10,000 ஷேரை 10 ரூபாய்க்கு கூட பிரிச்சுக்கோ. அது நம்ம கம்பெனி, நம்ம தான் ப்ரமோட்டர், நம்ம தான் MOA டிராஃப்ட் பண்ணோம், நம்ம தான் எழுதியிருக்கோம் டாக்குமெண்ட்டில். நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 1 lakh நான் 1000 ஷேர்ஸு 100 rupees நான் பிரிச்சுக்கிறேன். ஓகே, பிரிச்சிடலாம். அப்போ இந்த 100 rupees நான் வாங்கணும். யார்கிட்டேருந்து வாங்க போகிறேன்? ஜென்ரல் பப்ளிக். யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ அவங்கெல்லாம் நீங்கள் காசு கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். நம்ம இப்போ எவ்வளோ வாங்கணும்? 100 rupees வாங்கணும். பட் இந்த 100 rupeesையும் நான் ஒரே டைமில் வாங்க போகிறதில்ல. நான் எனக்கு வேணுங்கிறப்ப வாங்கிக்கிறேன். இப்போதைக்கு நான் இப்போ என்னை அப்ளிகேஷன் மணின்னு ஒன்று வாங்குவேன், அதுக்கப்புறம் அலாட்மெண்ட் மணி, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கால், அதுக்கப்புறம் செகண்ட் கால், சம்டைம்ஸ் 3rd கால் 4th கால் கூட இருக்கலாம். 10 ரூபாயாக கூட வாங்கு. நான் ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இங்கே 20 rupees, இங்கே 30 rupees, இங்கே 20 rupees, இங்கே 30 rupees இப்படி வாங்குகிறோன்னு வச்சுக்கலாம்.
ஸோ அப்போ யாருக்கெல்லாம் என்னோடய கம்பெனியோட ஷேர் வாங்கணுங்கிற விருப்பம் இருக்கோ அவங்கெல்லாம் அப்ளிகேஷன் பண்ணி நீங்கள் பே பண்ணுங்கன்னு சொல்லி. இப்போ யாருக்கிட்டலாம் நம்ம கேட்க போகிறோம் நமக்கு தெரியாது. நம்ம ஜென்ரலாக பப்ளிக் இந்தியாவில் இருக்கிற வேர்ல்டில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் நம்ம சொல்லியாச்சு. யாருக்கெல்லாம் என்னோடய கம்பெனியோட ஷேர் வேணுமோ நீங்கள்லாம் வந்து 20 ரூபா கொடுத்து என் கம்பெனியோட ஷேரை வாங்குறதுக்கு ரெடியாக. ஆனால் என்னால் எத்தனை ஷேர் தான் கொடுக்க முடியும்? 1000 ஷேர் தான் கொடுக்க முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம உலகத்தில் இருக்க எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு போகிறோம் யாருக்கெல்லாம் என் கம்பெனியோட ஷேர் வேணுமோ அவங்கெல்லாம் வாங்குங்கன்னு சொல்லி. பட் என்னால் எவ்வளோ ஷேர் தான் கொடுக்க முடியும்? 1000 ஷேர் தான் கொடுக்க முடியும். சரி, ஒரு 1000 பேர் கரெக்டாக 1000 பேர் கேட்டு வந்துட்டாங்க அப்படின்னா 20 ருபீஸ் பே பண்ணிட்டாங்கன்னா நம்ம அடுத்தது அவங்களுக்கு என்ன பண்ணிடலாம்? ஓகே 20 ருபீஸை வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த முதல் கேட்டு வந்தாங்கல்ல ஒரு 1000 பேர் அவங்கக்கிட்ட தான் அடுத்து 30, ஏன்னா அவன் தான் நம்ம கம்பெனியோட ஷேர் வேணும்னு சொன்னால் அதனால் அவங்கக்கிட்ட அடுத்தது 30 ருபீஸ் கேட்போம். அது அவங்க கொடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் நாள் கழித்து எனக்கு எப்போ காசு தேவைப்படுதோ அப்போ அதே 1000 பீப்புள்கிட்ட போய் அடுத்தது ஒரு ஃபஸ்ட்டு கால்னு சொல்லி ஒரு 20 ருபீஸ் கேட்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? எதிருமே எனக்கு எப்போ காசு தேவைப்படுதோ அதே 1000 பீப்புள். சரி, நான் வெவ்வேறு ஆள்கிட்ட போக முடியாது. நான் முதல்ல நம்ம யார்கிட்ட ஷேர் கொடுத்தனோ அவங்க அதே 1000 பீப்புள் பற்றி வந்துட்டு தான் நான் பேசிட்டேன். ஒருவேளை இந்த இடத்துல என்னால் 1000 ஷேர் தான் கொடுக்க முடியும், பட் 1500 பீப்புள் கேட்டு வந்துட்டாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? ஒரு 500 பீப்புள் கிட்ட உங்களுக்கு ஷேர் கிடையாதுன்னு சொல்லிடுவேன். புரிஞ்சுதா? சரி, ஒருவேளை 2 பேர் தான் ஷேர் கேட்டு வந்திருக்காங்கப்பா. அவங்க எப்படி கேட்டு வந்திருக்காங்கன்னா 2 பேர் 750 ஷேர்ஸ் கேட்டு 2 பேர் 750 ஷேர்ஸ் கேட்டு வந்திருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரோ ரேட்டா பேசிஸ், நீ 750 ஷேர்ஸ் கேட்டியா உனக்கு 500 ஷேர்ஸ், நீ 750 ஷேர்ஸ் கேட்டியா உனக்கு 500 ஷேர்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் வாட்? ப்ரோ ரேட்டா பேசிஸ். கேட்டதை ஃபுல்லாக கொடுக்கல, கேட்டதை ஒரு ப்ரப்போர்ஷனேட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒன்றா எக்ஸ்ட்ராவாக கேட்டால் எல்லாத்துக்குமே ரிஜெக்ட் அப்படியே வேண்டான்னு சொல்லலாம். கேட்டதில் பாதி கொடுக்குறேன், ஏன்னா எனக்கு நிறையா கேட்டு வந்துட்டாங்க, அதனால் நீங்கள் கேட்குறதுல பாதியோ கால்வாசியோ இல்லை முக்கால்வாசியோ நான் கொடுக்குறேன், இல்லை 1/3 2/3 1/4 2/4 2/3 ஏதோ ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னு ப்ரப்போர்ஷனேட் பேஸ்லேயும் கொடுக்கலாம். இல்லை கேட்ட மொத்தமே உனக்கு இல்லை, ஏன்னா நிறைய பேர் கேட்டு வந்துட்டாங்க அப்படின்னும் சொல்லலாம். பட் என்னால் எத்தனை தான் கொடுக்க முடியும்? 1000 தான். ஸோ இந்த பிரச்சனை எந்த ஸ்டேஜோடு முடிஞ்சிடும்? அப்ளிகேஷன் ஸ்டேஜோடு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் அலாட்மெண்ட்டு. நம்ம முதல்ல எந்த 1000 பீப்புள் எத்தனை 1000 நம்பர் ஆஃப் ஷேர்ஸுக்கு ஷேர் இருக்குதுன்னு சொன்னோமோ அவங்கக்கிட்ட தான் நான் அலாட்மெண்ட் பண்ணி கேட்டே போக முடியும். யார்? கம்பெனி கேன் கோ அண்ட் ஆஸ்க் ஒன்லி டு தோஸ் பீப்புள். அதே மாதிரி தான் ஃபஸ்ட் கால், அதே மாதிரி தான் செகண்ட் கால். சரி, இப்போ ஜேர்னல் என்ட்ரிஸ் பார்க்கலாம். நம்மளோட பேசிக் ஐடியா என்னது? பேங்க்கு டு ஷேர் கேபிட்டல் இப்படின்னு மொத்தமாக எவ்வளோ ருபீஸ்க்கு போட போகிறோம்? 100 ருபீஸ். ஏன்னா ஒரு ஷேரோட வேல்யூ 100 தானே. சரி, ஆனால் இப்போ நம்ம இதையே 2 என்ட்ரியாக போட போகிறோம். ஒன்று வந்து டியூ என்ட்ரி, இன்னொன்று வந்து ரெசிட் என்ட்ரி. அது என்ன டியூ என்ட்ரி, அது என்ன ரெசிட் என்ட்ரி? பேங்க்கு நான் இல்லைன்னா இப்போதைக்கு புரிகிறதுக்காக இப்படி போடுறேன். ஃபஸ்ட்டு ரெசிட் போட்டுட்டு அதுக்கப்புறம் டியூ போடுறேன். பேங்க்கு டு ஷேர் கேபிட்டல், இதானே நம்ம ஆல்ரெடி என்ட்ரி பார்த்தோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? டு ஷேர் அப்ளிகேஷன் டு ஷேர் கேபிட்டல். எனிவே ஷேர் அப்ளிகேஷன் கிரெடிட் டு டெபிட் டு வில் கேன்சல் இல்லையா? அப்போ அல்டிமேட்டாக என்ன என்ட்ரி மிச்சம் இருக்கும்? பேங்க் டு ஷேர் கேபிட்டல். பேங்க்கு டு ஷேர் அலாட்மெண்ட் டு ஷேர் கேபிட்டல். அதுக்கப்புறம் பேங்க்கு டு ஷேர் ஃபர்ஸ்ட் கால், அப்புறம் ஷேர் ஃபர்ஸ்ட் கால் டு ஷேர் கேபிட்டல். அதே தான் இங்கேயும் பேங்க்கு டு செகண்ட் கால் டு ஷேர் கேபிட்டல். இப்போ இந்த எல்லா என்ட்ரியிலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் கேன்சல், ஃபர்ஸ்ட் கால் கேன்சல், செகண்ட் கால் கேன்சல், அல்டிமேட்டாக நிற்கிறது என்னது? பேங்க் டு ஷேர் கேபிட்டல் தான். இப்போ இது எல்லாத்துக்குமே அமௌண்ட் போடலாம். இங்கே எவ்வளோ வரும்? 20 இங்கே 30 இங்கே 20 இங்கே 30. ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ 20 நம்ம என்ட்ரி போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி போடும்போது என்ன ஆகும்? இப்போ அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட்டு 20 30 ஆட் பண்ண எவ்வளோ வருது?
100 rupees வந்துடும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் பேசிக் ஜேர்னல் என்ட்ரிஸ். இப்போ இதுலேயே ப்ரீமியமோட வாங்குகிறோம் அப்படின்னா என்ன பண்ணுறது? ப்ரீமியம்னா என்ன பண்ணுறது? 100 rupees ஷேரை நம்ம எவ்வளோக்கு இஷ்யூ பண்ண போகிறோம்? 120 rupees இல்லை 110 rupeesக்கு இஷ்யூ பண்ணுறோம் அப்படின்னா அலாட்மெண்ட் டைமில் 2 செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அப்படின்னு என்ட்ரி போட்டுக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இங்கே ஷேர் ப்ரீமியம்ங்கிற வேர்டு யூஸ் பண்ணக்கூடாது. வி ஷுட் ஆல்வேஸ் யூஸ் ஒன்லி த வேர்டு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இந்த வேர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். யூ ஷுட் ஆல்வேஸ் யூஸ் த வேர்ட் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அண்ட் வி ஷுட் நாட் யூஸ் த வேர்ட் ஷேர் ப்ரீமியம். சரி, அடுத்தது, ஒருவேளை இந்த ஷேர் ஹோல்டர், இப்போ அவன் எப்போ நம்ம ஷேர் அப்ளிகேஷன் வாங்கி நம்ம அவனுக்கு ஷேர் இருக்குன்னு சொல்லிட்டோமோ அப்போவே ஹி இஸ் நோன் அஸ் எ ஷேர் ஹோல்டர். ஸோ இந்த ஷேர் ஹோல்டர் என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னா 20 rupees முதல்ல அப்ளிகேஷன் பண்ணி அவர் பே பண்ணார்ல, அப்போவே அவர் என்ன ப்ராமிஸ் பண்ணுறாரு அப்படின்னா, நான் மொத்தமாக உங்கள் ஷேர் வேல்யூ 100 rupees, அந்த என்டையர் 100 rupees நான் பே பண்ணுறேன். நீங்கள் கேட்கும்போது கேட்குற டைம் இன்டர்வெல்ல ஐ வில் பே. இன்கேஸ் நான் பே பண்ணாமல் விட்டுட்டா அந்த ஷேரை நான் எனக்கு சொந்தம் இல்லைன்னு விட்டு கொடுத்துட்றேன். அண்டு இங்கே தான் கம்பெனிக்கு ஒரு மேஜர் அட்வான்டேஜ். என்ன அட்வான்டேஜ்னா, ஆல்ரெடி அவர் அமௌண்ட் பே பண்ணியிருப்பார்ல, அந்த அமௌண்ட்டை கம்பெனி திரும்ப கொடுக்க மாட்டார். சரி, அப்ளிகேஷன் பண்ணி அவர் பே பண்ணிட்டார். அதுக்கப்புறம் அப்போவே என்ன ப்ராமிஸ் பண்ணுறாரு, இன்னும் 80 rupees நான் பே பண்ணணும், நீங்கள் கேட்குறப்ப நான் பே பண்ணுறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். அப்புறம் அடுத்தது அலாட்மெண்ட் மணி நம்ம கம்பெனி கேட்டு போச்சு, பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிச்சு. அவர் அந்த 30 rupees பே பண்ணிட்டார். அப்போ மொத்தம் எவ்வளோ பே பண்ணியிருக்காரு? இது வரைக்கும் 50 rupees பே பண்ணிட்டார். இன்னும் 50 rupees பே பண்ணணும். இப்போ கம்பெனி அடுத்தது ஃபஸ்ட் கால் மணி கேட்டு போனாங்க, பட் அந்த டைமில் அவர் பே பண்ணாமல் விட்டுட்டாரு. ஆனால் அவர் முன்னாடி என்ன ப்ராமிஸ் பண்ணி என்டையர் 100 rupees பே பண்ணுறேன்னு சொன்னார்ல, இவன் பே பண்ணாமல் விட்டார். உடனே கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, if you fail to pay, company will not give share nor will neither give share nor it will refund the amount. அந்த 50 ரூபா அவர் ஆல்ரெடி பே பண்ணார்ல, அது திரும்ப கொடுக்க மாட்டாங்க கம்பெனி. அதே மாதிரி அந்த ஷேரும் அவருக்கு இல்லைன்றவாங்க. அப்போ ஷேர் ஹோல்டருக்கு தான் இது நஷ்டம். ஏன்னா இவர் தான் ப்ராமிஸ் பண்ணார், இப்போ இவர் தான் ப்ரீச் பண்ணுறாரு. ஓகேவா? அப்போது இதுக்கு என்ன என்ட்ரி போடலாம்? ஆல்ரெடி கொடுத்த ஷேர் கேபிட்டல் இல்லைன்னு சொல்ல போகிறோம். ஷேர் கேபிட்டல் இஷ்யூ பண்ணும்போது சிங்கிள் என்ட்ரி என்ன சொன்னோம்? பேங்க் டு ஷேர் கேபிட்டல். இது ஃபஸ்ட் என்ட்ரி போட்டது. ஒருவேளை அவர்கிட்ட ஷேர் கேபிட்டல் இல்லைன்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்த ஷேர் கேபிட்டல் திரும்ப வாங்கணும்னா ஷேர் கேபிட்டல் டு பேங்க்கு. எப்போ இந்த பேங்க்குங்கிற என்ட்ரி போட்டிருப்போம்? அவருக்கு காசு கொடுத்து அவர்கிட்ட இருக்க ஷேரை வாங்கினோம்னா. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? ஷேர் ஃபோர்ஃபீச்சர்னு என்ட்ரி போடுறோம். ஏன்னா அவர்கிட்ட நம்ம காசு திரும்ப கொடுக்க போகிறது கிடையாது. அதனால பேங்க் ஷேர் கேபிட்டல் டு ஷேர் ஃபோர்ஃபீட்டட். அடுத்தது டு கால்ஸ் இன் அரியர். இந்த 2 என்ட்ரி முக்கியம். சரி, இப்போது எந்தெந்த இடத்துல எந்தெந்த அமௌண்ட் போடணும்? நம்ம ஷேர் கேபிட்டலுக்கு நேராக மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட் அவர்கிட்ட கேட்டு போயிருக்கோமோ அந்த அமௌண்ட்டை ஷேர் கேபிட்டலுக்கு நேராக போட்டுருணும். இப்போ அவர்கிட்ட நம்ம எந்த அமௌண்ட்லாம் கேட்டு போயிருக்கோம்? அப்ளிகேஷன் மணி கேட்டோமா? அலாட்மெண்ட் மணி கேட்டோமா? ஃபஸ்ட் கால் கேட்டோமா? அந்த ஃபஸ்ட் கால் கேட்டு தானே அவர் பே பண்ணலன்னு நான் சொன்னேன். அப்போ மொத்தமாக எவ்வளோ கேட்டு போயிருக்கோம் அவர்கிட்ட? 70 rupees கேட்டு போயிருக்கோம். ஸோ ஷேர் கேபிட்டலில் 70 rupees போட்டுருங்க. அடுத்தது, நம்ம கேட்டு போய் அவர் பே பண்ண அமௌண்ட்டை ஷேர்ஸ் ஃபோர்ஃபீட்டரில் போடுங்க. அவர் எது பே பண்ணியிருக்காரு? அப்ளிகேஷனும் அலாட்மெண்ட்டும் பே பண்ணியிருக்காரு. இங்கே 50 காமிச்சிருங்க. அடுத்தது கால்ஸ் அண்ட் அரியர்ஸில் 20 காமிங்க. கால்ஸ் அண்ட் அரியர்ஸில் எவ்வளோ காமிப்பீங்க? 20 rupees. நம்ம கேட்டு போய் அவர் பே பண்ணாத அமௌண்ட்டை கால்ஸ் அண்ட் அரியர்ஸில் காமிக்கணும். இவ்வளோதான். இட் இஸ் வெரி சிம்பிள். அப்போ நம்ம கேட்டு போன அமௌண்ட்டை ஷேர் கேபிட்டலில், கேட்டு போய் அவர் பே பண்ண அமௌண்ட்டை ஷேர்ஸ் ஃபோர்ஃபீட்டடில், கேட்டு போய் அவர் பே பண்ணாத அமௌண்ட்டை கால்ஸ் அண்ட் அரியர்ஸில். கேட்டு போன அமௌண்ட் எங்கே? ஷேர் கேபிட்டல். மொத்தமாக 70 ஃபஸ்ட் கால் வரைக்கும். கேட்டு போய் அவர் பே பண்ணது எவ்வளோ? அப்ளிகேஷன் அலாட்மெண்ட்டு. கேட்டு போய் அவர் பே பண்ணாதது எவ்வளோ? 20 rupees. புரிஞ்சுதா?
hope you are clear. அடுத்தது இதே ஷேரை சரி அவர் தான் நம்ம 1000 ஷேர் இஷ்யூ பண்ணோம், ஒரு 2 ஷேர் வச்சுருக்க ஒருத்தர் இல்லை ஒரு ஷேர் வச்சுருக்க ஒருத்தர் இப்படி பே பண்ண மாட்டார். அப்போ இந்த 999 ஷேர்ஸ் தானே இருக்கும். அப்போ இன்னொரு ஷேர் என்னால் இன்னும் இஷ்யூ பண்ண முடியல. அதனால் இந்த ஷேரை நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம், ரீஇஷ்யூ பண்ணலாம். நம்ம ரீஇஷ்யூ பண்ணும் போது அஸ்யூம் நான் இந்த ஷேரை 90 ருபீஸ்க்கு ரீஇஷ்யூ பண்ணுறேன். இது என்னது, ஃபோர்ஃபீட் பண்ணோம், அவருக்கு ஷேர் இல்லைன்னு சொன்னோம், ஃபோர்ஃபீட் பண்ணி அவர்கிட்ட இருக்க ஷேரை பிடுங்கியாச்சு. இப்போ அந்த பிடுங்கின ஷேரை நம்ம என்ன பண்ண போகிறோம், ரீஇஷ்யூ பண்ண போகிறோம். பேங்க்கு டு ஷேர் கேபிட்டல், ஷேர் வேல்யூ எவ்வளோ 100 ருபீஸ், ஆனால் இவர்கிட்ட இருந்து எவ்வளோ தான் வரும் 90 ருபீஸு. அப்போ நமக்கு கம்மியான காசு தான் வருது. அதனால் எவ்வளோ காசு கம்மியாக வருது, 10 ருபீஸ். தட் இஸ் எ லாஸ். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷேருக்கு அகெயின்ஸ்டாக மொத்தமாக பார்த்தா 100 ரூபா தான் வந்திருக்கும். ஆனால் இப்போ எவ்வளோ வந்திருக்குது, 90 ருபீஸ். இப்போ செகண்ட் டைம் இஷ்யூ பண்ணி வந்தது. ஃபஸ்ட் டைம் இஷ்யூ பண்ணி எவ்வளோ வந்தது, 50 ருபீஸ் வந்தது. அப்போ டோட்டலாக 140 ருபீஸ் இந்த ஷேருக்கு. நார்மலாக பண்ணியிருந்தால் எவ்வளோ தான் வந்திருக்கும், 100. இப்போது ஒரு ஷேரை ஒருத்தர்கிட்ட பிடுங்கி இன்னொருத்தட்ட ரீஇஷ்யூ பண்ணதுனால ஒரு 40 ருபீஸ் எக்ஸ்ட்ரா வந்தது. திஸ் 40 ருபீஸ் இஸ் நோன் as ப்ராஃபிட்டு. இந்த ப்ராஃபிட்டை நம்ம எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா கேபிட்டல் ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோர்ஃபீடட் ஷேர்ஸ் கிரெடிட்டில் எவ்வளோ இருக்குது, 50. ஃபோர்ஃபீடட் ஷேர்ஸ் டெபிட்டில் இங்கே எவ்வளோ இருக்குது, 10. இங்கே டெபிட்டில் எவ்வளோ இருக்குது, 10. அப்போது டெபிட்டில் 2 10, ஒரு 10 ஒரு 40 இருக்குது. ஆட் பண்ணால் 50. அதுதான் கிரெடிட்டில் அதே அமௌண்ட்டு தான் ஈக்குவலாக இருக்குது. புரிஞ்சுதா? Hope you are clear. So these are all the basic entries of share capital chapter. இது தெரிஞ்சால் இவ்வளோதான். இதில் வந்து கேல்குலேஷன்ஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். என்ன கேல்குலேஷன்ஸ் அதிகமாக இருக்கும், இப்போ நான் ஒரே ஒரு ஷேரை ஃபோர்ஃபீட் பண்ணி காமிச்சேன். இந்த மாதிரி 2 பேர்கிட்டேருந்து ஒரு 150 ஷேர்ஸ் இன்னொரு 100 ஷேர்ஸை ஃபோர்ஃபீட் பண்ணுற மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஒரு ஷேரோட வேல்யூ போடும்போது இன்ட்டு 100 இன்ட்டு 150 போட போகிறோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் ரீஇஷ்யூ பண்ணும் போது இந்த 2 பேர்த்துக்கிட்டேருந்து வந்த ஷேரையும் நம்ம ரீஇஷ்யூ பண்ணுவோம். எனக்கு 2 பேர்த்துக்கிட்டேருந்து வந்ததையும் ஒரே என்ட்ரியை போட்டு ரீஇஷ்யூ பண்ணுறது கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா 2 பேர்கிட்டேருந்து வந்து 2 டிஃப்ரெண்ட் டைம்ஸில் ரீஇஷ்யூ பண்ண மாதிரி 2 செட் ஆஃப் என்ட்ரிஸ் போட்டுருங்க, வேலை முடிஞ்சுது. அப்படி ஜென்ரலாக புக்கில் போடுறது இல்லை, பட் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். நல்லா புரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறமா சிங்கிள் இதில் புக்கில் காமிக்கிற மாதிரி நம்மளும் போட்டுட்டு போயிடலாம். பட் தீஸ் ஆர் ஆல் வெரி பேசிக் கான்செப்ட் அபவுட் share capital or company accounts chapter. So let us meet in some other session with some other topic on some other day. Thank you.